மக்களே, வருங்கால அரசு அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது மே 7ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள். எல்லாமே சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளை நடப்பு செய்திகளை மையப்படுத்தி சப்ஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக்கை எப்படி கலந்து கேட்குறாங்களோ அதன் அடிப்படையில் நடப்பு செய்திகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு நடுவில் போனஸ் கேள்விகளும் இறுதியாக சூப்பர் கேள்விகளும் நம்ம கேட்டுருக்கிறோம். சூப்பராக பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கு நடப்பு செய்திகள் மே 7ஆம் தேதிக்குரியது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல தலைப்பு செய்திகள். தலைப்பு செய்தியில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் மே 7 என்ன முக்கிய தினம், ஒரு சூப்பரான தினம் இருக்குது, என்ன ஸ்பெஷல் டேன்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி 6 ஏவுகணை சரியா ரெடியாக இருக்குது. சீக்கிரமாக நாங்கள் வந்துட்டு அதை ஒரு சோதனை பண்ண போகிற சொல்லியிருக்கிறாங்க. இந்த அக்னி 6 ஏவுகணை ஒரு சூப்பரான ஒரு சாதனை மிக்க ஒரு ஏவுகணை வரப்போகுது, வரலாற்றில் இடம்பிடிக்க போகுது. அதனால் அதை பற்றி கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் சரியா, இது மேற்கொள்ளப்பட்டு ஒரு வருஷம் நிறைவடைஞ்சிருக்குது. அது தொடர்பான ஒரு சின்ன குறிப்பை பார்க்கலாம். அதுக்கப்புறம் PM ஸ்ரீ திட்டம் சரியா, தமிழ்நாடு அரசு PM ஸ்ரீ திட்டத்தில் இது வரைக்கும் இணையல, அது தொடர்பான ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்குது. அந்த திட்டத்தை பற்றி நம்ம கிளியராக பார்த்துடலாம். அதே மாதிரி 3வது தேசிய கல்விக் கொள்கை சரியா 2020ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்டது. அதோட முக்கியமான பரிந்துரைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்ததுனால இந்த யூனிவர்சிட்டி பற்றி லைட்டாக பார்த்துட்டு இறுதியாக சூப்பர் 6 கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா? அடுத்து பாருங்க, தொடர்ந்து விரிவான செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மே 7ஆம் தேதியில் முக்கிய தினங்கள் என்ன பாருங்க. உலக தடகள தினம் சரியா, இளைஞர்களிடையே தடகளம் அந்த விளையாட்டு தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த உலக தடகள தினமானது 1996ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சரிங்களா. அதே மாதிரி இன்றைய தினம் மே 7ஆம் தேதியானது ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் பிறந்த நாள் சரியா. இந்தியாவிலிருந்து முதல் முறையாக இலக்கியத்திற்கான அந்த நோபல் பரிசை 1913ஆம் ஆண்டில் பெற்றவர் ரவீந்திரநாத் தாகூர். அவருடைய பிறந்த நாள் மே 7. அதே மாதிரி உலக கடவு சொல் தினம் சரி, உலக வேர்ல்டு பாஸ்வேர்டு தினம் அப்படி சொல்றாங்க இன்றைய தினத்தில். இது எல்லாமே மே 7 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான ஒரு செய்தி பாருங்க சரிங்களா. ஆல்ரெடி நிறைய எக்ஸாம்பிள் கேட்டாங்க. ஆபரேஷன் சிந்தூர் சரி, ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் என்ற இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது ஒரு தாக்குதல் மேற்கொண்டாங்க. அந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நாள் ஏப்ரல் 22, 2025 சரிங்களா. இந்த பகல்காம் தாக்குதலுக்கு சரிங்களா 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்குற மாதிரி இந்திய ராணுவமானது மே 7, 2025 அன்று பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சரியா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலம் சரியா, பஞ்சாப் மாகாணத்தில் சரியா இந்த லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷே முகமது, ஹிஸ்புல் சரியா முஜாஹிதீன் இந்த மாதிரி பயங்கரவாத அமைப்புகளின் மீது 9 முகாம்களை அளிப்பதை நோக்கமாக கொண்டு சரியா இந்தியாவோட ராணுவம், கடற்படை, விமானப்படை எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு துல்லியமான வான்வழி தாக்குதலை நடத்தினாங்க. அந்த வான்வழி தாக்குதல் பேரு ஆபரேஷன் சிந்தூர். என்னைக்கு டேட்ல மே 7, 2025 பகல்காம் தாக்குதலுக்கான இந்தியாவின் பதிலடி தாக்குதல். சரியாமா? இது வந்து இப்போ ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்குது. ஏன்னா போன வருஷம் மே 7, 2025 நடந்ததுல, இப்போ மே 7, 2026 ஆச்சுது. 1 இயர் கம்ப்ளீட் ஆனால அது இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது. இந்த தாக்குதலில் எதெல்லாம் முக்கியமான பங்களிப்பாற்றியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டிடமிருந்து நம்ம வாங்கிய ரஃபேல் போர் விமானம், ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருந்த சுகோய் MKI போர் விமானம், அதே மாதிரி ரஷ்யாட்டிருந்து நம்ம வாங்கியிருந்த S-400 என்று அழைக்கப்படும் வான் பாதுகாப்பு அமைப்பு, மிராஜ் 2000 போர் விமானங்கள், ஹெரோப் அப்படிங்கிற ட்ரோன்கள் மற்றும் ஸ்கால்ஸ், ஹம்மர் அப்படிங்கிற மாதிரி பேருள்ள துல்லிய ஏவுகணைகள், இது எல்லாமே இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டது. வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூரை முடிச்சிருக்கிறாங்க. சரியாமா? இது PM. அடுத்த செய்தி போலாம். அடுத்த முக்கியமான ஒரு ஸ்கீம் பாருங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது PM ஸ்ரீ திட்டம் சரியா. PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு விரிவாக்கம். பிரைம் மினிஸ்டர் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. இந்தியா வந்து 2047ஆம் ஆண்டுக்குள்ள வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு முயற்சியில் மேற்கொண்டு இருக்கிறாங்க சரிங்களா. அது அந்த இலக்கை அடைவதற்கான ஒரு திட்டமாக கூட இதை கருதலாம். PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் 7, 2022 சரிங்களா. சரி, எதன் பின்னணி, இதோட பின்னணி என்னன்னு சொல்லி பாருங்க. என்ன பின்னணி? தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, 3வது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட நாள் எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2020 சரிங்களா. இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவில் 14,500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை அதிநவீன முன்மாதிரி பள்ளிகளாக மேம்படுத்த வேண்டும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த நோக்கத்தோட தான் இந்த PM ஸ்ரீ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா. இதன் மூலம் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாருங்க. பள்ளிகளில் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கற்பித்தல் தரத்தை மேம்படுத்தி
பள்ளி மாணவர்களை வருங்கால சவால்களுக்கு, வருங்காலத்தில் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் சரியா, தொழில்நுட்பத்தில் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும், அதுக்காக அவர்களை தயார்படுத்துவதற்கு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க சரிங்களா. ஓகே, நிதி பகிர்வு. இந்த திட்டத்திற்காக நிதி பகிர்வு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒதுக்கப்பட்ட தொகை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 27,360 கோடி. இதில் நிதி பங்கீடு 60-40 அதான் 60% மத்திய அரசோட பங்களிப்பு, 40% மாநில அரசின் பங்களிப்பாக நிதி வழங்க வேண்டும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற பரிந்துரைகளை மாநில அரசுகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் சரியா. அது பின்பற்றலைன்னா இந்த PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்துட்டு தகுதி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வி அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு இந்த PM ஸ்ரீ திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய அந்த நிதியை வந்துட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலும் அந்த நிதி வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசானது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, சீக்கிரமாக அந்த PM ஸ்ரீ திட்டத்தில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நிதி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலக்கெடு விதிக்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, நம்ம பார்க்குறோம் சரி. PM ஸ்ரீ திட்டம் செப்டம்பர் 7, 2022 மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். அடுத்தபடியாக இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த ஓகேவா அந்த PM ஸ்ரீ திட்டத்துடன் தொடர்புடைய இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கை சரியா, நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 மத்திய அரசினால் வெளியிடப்பட்ட நாள் பார்த்துக்கோங்க, ஜூலை 29, 2020 சரியா. ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே, சர்வதேச புலிகள் தினம். இங்கே வெளியிடப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கை சரி. கல்வினா படிப்பு அப்படின்னு நினச்சிக்கோங்க. கல்வியில் சிறந்து விளங்குறவங்கள அவன் படிப்பில் பெரிய புலி அப்படி சொல்லுவாங்கள்ல, அவன் பெரிய படிப்பில் பெரிய புலின்னு சொல்லுவாங்களாமா, அந்த மாதிரி ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே சரியா. படிப்பில் புலி, கல்வி, 3வது தேசிய கல்விக் கொள்கை லிங்க் பண்ணிக்கோங்க, மறக்காது ஓகேவா. இதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்கியவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இஸ்ரோவின் 5வது தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் சரியா. இந்த கமிட்டி எப்போ அமைச்சாங்கன்னு சொல்லி பாருங்க, 2017ஆம் ஆண்டில் அமைக்கப்பட்டு மே 31, 2019 அதற்கான அறிக்கையை வந்துட்டு மத்திய அரசிடம் வழங்கியிருக்கிறாங்க சரியா. இது எந்த கல்விக் கொள்கை மாற்றாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட 2வது தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக சரிங்களா. இதுக்கு முன்னாடி 1968ஆம் ஆண்டில் முதல் தேசிய கல்விக் கொள்கை. அப்போ ஃபர்ஸ்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி அப்போ 1968, செகண்ட் அந்த 68 மாற்றி போட்டால் 1986, தேர்ட் பார்த்தீங்கன்னா 2020 சரிங்களா. அடுத்து அந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையின் முக்கியமான பரிந்துரைகள் கொஞ்சம் வேகமாக ரீட் பண்ணிக்கோங்க சரியா. இதில் மெயின்ஸுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். பள்ளிக்கல்வி கட்டமைப்பு மாற்றம் சரி, கம்ப்ளீட்டாக அந்த கட்டமைப்பு மாற்ற போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தொடக்க கல்வி, அடுத்து 6th-லேருந்து 8th வரைக்கும் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல மிடில் ஸ்கூல் ஓகேவா. அடுத்து ஹையர் செகண்டரி அந்த மாதிரி பார்க்கணும்ல. அதே மாதிரி என்ன மாற்றம் அப்படிங்கிறத பாருங்கம்மா. 5+3+3+4 என்னன்னு சொல்லி பாருங்க. பழைய 10th+2 அந்த முறைக்கு பதிலாக 3 முதல் 8 வயது அது வந்துட்டு அடித்தளம் அப்படிங்கிற பிரிவில் சேர்க்குறாங்க. 8லேருந்து 11 வயது உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா தயாரிப்பு பிரிவில் சேர்க்குறாங்க. அடுத்து 11லேருந்து 14 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடுநிலை சரி, மிடில் ஸ்கூல் அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அடுத்து 14 முதல் 18 வயது வரை உயர்நிலை சரிங்களா என புதிய அந்த கல்வி முறையை இந்த தேசிய கல்விகளை 3வது தேசிய கல்வியில் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அந்த கேட்டகரியை கரெக்டாக பிரிச்சுக்கோங்க, எந்த வயது எந்த பிரிவில் வருவாங்க அப்படிங்கிறது சரிங்களா. அதே மாதிரி மழலையர் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குவதற்காக சரியா 3 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு முறையான அங்கன்வாடி மற்றும் மழலையர் கல்வி மூலம் அடித்தள கல்வியை வலுப்படுத்த வேண்டும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே நம்ம சிறப்புகள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் சரிங்களா. அடுத்து 5ஆம் வகுப்பு வரையில் வீட்டு மொழி அதாவது சொந்த நம்ம தாய்மொழி இருக்குல்ல ஓகேவா, தாய்மொழி அல்லது உள்ளூர் மொழியை கற்பிக்கும் மொழியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறேன் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்கூலில் படித்தாலும். அடுத்து 2035ஆம் ஆண்டிற்குள் உயர்கல்வி சேர்க்கை விதத்தை இந்தியாவில் சராசரியாக 50% உயர்த்த வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க சரியா. அடுத்து முதல் 18 வயது வரை உள்ள 18 வயதில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தான் அந்த பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த 3வது தேசிய கல்விக் கொள்கையில் 18 வயது வரைக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி கல்வித்துறைக்காகவே தனியாக ஒரு சிறப்பு அதிகாரம் கொண்ட ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் நிதி ஆயோக் மாதிரி ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்படும். இந்த அமைப்பிற்கு எப்பவுமே இந்திய பிரதமர் அவர்கள் தான் தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக முக்கியமான பரிந்துரைகள் மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க சரியாம்மா. அடுத்த செய்தி போலாமா. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா
இந்தியாவில் இருக்க அந்த சென்னை ஐஐடி, மும்பை ஐஐடி, முக்கியமான அந்த கல்வி நிறுவனங்கள் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம், இந்திய கடல்சார் அறக்கட்டளைகள்கிட்ட ஒரு சில ஒப்பந்தங்கள்லாம் போட்டுக்கிறாங்க. சரி, இணைந்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்தியில் வந்ததுனால இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தை மட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா, பாருங்க, இந்தியன் மரைடைம் யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்ட நாள் நவம்பர் 14, 2008. இதன் தலைமையிடம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய சென்னையில் தான் இருக்குது. சரி, செம்மஞ்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் தான் இதோட தலைமையிடம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மத்திய அரசின் கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்பட்டு வருகிற ஒரு பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருகிறது. ஞாபகம் வச்சுங்களா? இப்படியும் கேட்கலாம். தொடர்படுத்தி இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம். சரியா, இதனுடைய பிற வளாகங்கள், சரி, அந்த இதில் வளாகங்கள் எங்கெல்லாம் செயல்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கண்டிப்பாக, அடுத்து கொச்சி, கொல்கத்தா, மும்பை துறைமுகம், அடுத்து நவி மும்பை, விசாகப்பட்டினம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் இந்த வளாகங்கள் செயல்பட்டு வருகிறது. அடுத்து முக்கியமான பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய செய்தி பாருங்க. அடிக்கடி இனிமே இது நியூஸில் வரும். அக்னி 6 மிசைல், சரி, அக்னி 6 ஏவுகணை. இதை உருவாக்குனது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, சரி, DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த DRDO அமைப்பானது 1958ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, இந்த அக்னி ஏவுகணை எவ்வளவு கிலோமீட்டர் எதிரியின் சரிங்களா அந்த எதிரியை வந்து தாக்கும் திறன் கொண்டது பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக தூரம் சென்று எதிரின் இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. இது பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்ட இந்தியாவின் முதல் ஏவுகணை அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இதில் என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பாருங்க. டெக்னாலஜி MIRVன்னு சொல்கிறாங்க. சரியா, MIRV, மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள், சரிங்களா, அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க, ஒரே ஏவுகணையை பயன்படுத்தி ஒரே நேரத்தில் பல தனித்தனி இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது. ஒரு டைம் தான் ஏவுகணை அனுப்புகிறாங்க ஒரு டைமில், ஆனால் அது பல்வேறு இலக்குகளை ஒரே டைமில் அப்படியே அட்டாக் பண்ணுற ஒரு ஸ்பெஷல் கெப்பாசிட்டி கொண்டது இந்த அக்னி 6 ஏவுகணை. இன்னொரு சிறப்பு, இந்த ஏவுகணை அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் சரியா திறன் கொண்டது. இது நிலம் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களில் ஏவக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி 10,000 கிலோமீட்டர் சரியா அந்த தூரத்தில் இருக்க இலக்கை தாக்கி அளிக்கும் ஏவுகணையை வந்துட்டு அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய தொழில்நுட்பத்திற்கு இணையாக இந்தியா இப்போ அக்னி 6 ஏவுகணையை உருவாக்கி இருக்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த அக்னி 5 ஏவுகணையோட அந்த தாக்கும் திறன், தொலைவு திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,000 கிலோமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அக்னி 6 அப்படிங்கிறது 10,000 கிலோமீட்டருக்கு மேலே வரப்போது. கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் ஒரு சூப்பரான ஏவுகணை. சோதனை நடைபெறட்டும், வெற்றி பெறட்டும். அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4 எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். சரியா, அடுத்தபடியாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? முடிஞ்ச வருஷத்தை சேர்த்து சொல்லுங்க. அக்னி 6 ஏவுகணை எத்தனை கிலோமீட்டர் தாக்கும் திறன் கொண்டது? மூன்றாவது சூப்பர் 6 கேள்வி, இந்திய ராணுவத்தினால் ஆபரேஷன் சிந்தூர் எப்போது நடத்தப்பட்டது? நான்காவது சூப்பர் 6 கேள்வி, PM ஸ்ரீ திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஐந்தாவது சூப்பர் 6 கேள்வி, மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? டேட்டோட சொல்லணும். ஆறாவது சூப்பர் 6 கேள்வி, மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த குழுவின் தலைவர் யார்? சரியா, இதுக்கு சூப்பர் 6 கேள்வின்னு நம்ம ஏன் பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா கேள்விகள் ஈஸியாக இருக்கும், ஆனால் சூப்பரான ஒரு டாப்பிக்கை இது கவர் பண்ணியிருக்கும். நல்ல முறையில் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.